பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயத்தின் மூலமாக இந்த சத்தியத்தின் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நாம் இப்பொழுது பேச இருப்பது குமாரனாகிய தேவன். இப்போ குமாரனாகிய தேவன், இப்போ போன வாரத்தில் நம்ம என்ன பண்ணோம், பிதாவாகிய தேவனை பார்த்தோம். இப்போ குமாரனாகிய தேவனை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ குமாரனாகிய தேவன் அவர் யாரு, அவர் எப்படி செயல்படுறாரு என்னன்றதை பார்ப்போம். 1 யோவான் 4:15 என்ன சொல்லுதுன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்போ 1 யோவான் 4:15 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, இயேசுவை தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு யார் அறிக்கை பண்ணுறாங்களோ அவனில் தேவன் நிலைத்திருப்பார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் நம்ம வாயால் அறிக்கை பண்ணணுமா? யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எங்கேருந்து வந்தார், எப்படியே வந்தாருன்றதெல்லாம் கிடையாது. தேவனுடைய பிதாவினிடத்தில் வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை பண்ணுறோம். அப்போ அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருப்பார். அப்போ அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்போ நம்ம யாராவது நம்ம ஆண்டவரை உயர்த்துறோம், சோத்திரம் 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 ஆண்டவரை, அலேலுயா 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 அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அனுப்பினார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மூலமா வந்தார் அப்படின்றத நம்ம வாயால் அறிக்கை செய்யணும். யார்கிட்ட அறிக்கை செய்யணும்? அநேகருடைய கர்த்தரை அறியாதவங்க, கர்த்தரை பற்றி தெரியாதவங்க யாரை பார்க்குறோமோ அவங்க கிட்டலாம் நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம். அப்போ அந்த சுவிசேஷம் சொல்லும் போது இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் வந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தார் அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணும்போது தேவன் அவனில் நிலைத்திருப்பாராம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வந்தார் என்று நம்ம வாயால் அறிக்கையிடும்போது தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஒருவனிடத்துல தேவன் நிலைத்திருக்கிறார்னா அவனும் யாரில் நிலைத்திருப்பான்? தேவனில் நிலைத்திருப்பான். அப்போ ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணணும்னா, பிதா நம்மோடு வாசம் பண்ணணும்னா நாம் அவரை புகழணும், அவரை உயர்த்தணும். அவரை எப்போ பாரு என்ன பண்ணணும்? இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு மகிமையானவர், இயேசு இரட்சகர், இயேசு மீட்பர், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னோடு இருக்கிறார், பிதாவானவர் என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன், இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், அதனால பிதாவையும் நான் அறிந்திருக்கிறேன், இயேசுவை நான் அறிந்ததுனால பிதாவையும் நான் அறிந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தார், அதனால பிதா என்னில் நிலைத்திருக்கிறார், நானும் பிதாவில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம உள்ளும் சொல்லணும். எது சொல்லணும்? இருதயம் சொல்லணும், வாயால் அறிக்கையிடணும். இதை மற்றவங்க பார்த்து அதை புரிஞ்சுக்கிடணும். நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாயால் என்ன பண்ணணும்? அறிக்கையிடும்போது பிதாவானவர் நம்மளே இருக்கிறார், நாம் என்ன பண்ணுறோம்? அவரிலே நிலைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம அறிக்கையிடணும். ரெண்டாவது, நாம் என்ன பண்ணணும்னா எப்பவுமே நம்ம பிதாவை உயர்த்தி 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 பேசணும், அவரை நம்ம மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை எப்போதும் உயர்த்தணும், அவருடைய நாமத்தை எப்போதும் மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்தணும்? கர்த்தர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் என்னுடைய தகப்பன், அவருடைய பிள்ளை நான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? உரிமை பாராட்டணும். இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் பிதாவை அறிந்தேன், இயேசுவை அறிந்ததுனால நம்ம பிதாவை அறிந்திருக்கிறோம். நான் இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் வந்த குமாரன் என்று நான் சொல்றதுனால பிதாவை நான் அறிந்திருக்கிறேன், என்னில் பிதா இருக்கிறார், பிதாவில் நான் இருக்கிறேன் அப்படின்றத நம்ம விசுவாசத்தோடு பிதாவை நாம் அறிக்கையிடுகிறோம். அதே போல இயேசுவையும் நாம் அறிக்கையிட வேண்டும். அப்போ இயேசுவை நாம் அறிக்கையிடும்போது
லூக்கா 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இந்த இடத்துல மனுஷகுமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மேலே நான் சொன்ன பார்த்தீங்களா, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அது தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய குமாரன் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணும்போது கீழே வந்து லூக்கா 5:24 மனுஷகுமாரன் என்று அங்கே தேவனுடைய குமாரன், இங்கே மனுஷகுமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அப்போ அதாவது வந்து தேவனுடைய குமாரன் அவர் தேவனோடு பிதாவோடு பரத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் தேவனுடைய குமாரன். அவர் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்த பிறகு அவர் மனுஷகுமாரன். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ மனுஷன் பூமிக்கு வந்த பிறகு மனுஷகுமாரன். அப்போ பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பிதா தான் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இந்த அதிகாரத்தை பிதாவிடத்திலிருந்து வாங்கினார். எப்படி வாங்கினாரு? அவருடைய குமாரன் அவர் அனுப்பினாரு பூமிக்கு வந்த பிறகு அவர் மனுஷகுமாரனாய் பூமியில வாழ்கிறாரு. அப்போ அவர் மனுஷகுமாரனாய் வாழும்போது எல்லா அதிகாரத்தையும் அவர் பிதாவிடத்திலே வாங்குகிறார், பிதாவிடத்திலே அனுமதி பெறுகிறார், பிதாவிடத்திலே அதிகாரம் பெறுகிறார். அப்போ உனக்கு சொல்லுகிறேன். இப்போ அடுத்த வசனம் லூக்கா 18:37 என்ன சொல்லுதுன்னா, நசரேயனாகி இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்போ அந்த உலகத்தில் இருந்த அந்த மனுஷன், அந்த திமிர்வாதக்காரன், இவர் இயேசு தான், இவர் கிறிஸ்து தான், அவனுக்கு அதை வெளிப்படுத்துறாங்க. அப்போ வெளிப்படுத்துறது யாரு? பிதா வெளிப்படுத்துறாரு. அப்போ என்னுடைய குமாரன் பூமிக்கு அனுப்பப்பட்ட பிறகு குருடா இருக்கிறவங்க, பூனா இருக்கிறவங்க, நொண்டியா இருக்கிறவங்க, முண்டியா இருக்கிறவங்க எல்லாரும் விடுதலை பெறணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய தான் அந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து. அவர் யாருன்றது மனிதனுக்கு தெரியப்படுத்தும் போது நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்போ எனக்கு இரங்கும் என்று அவர் கூப்பிடும்போது அவனுக்கு மறு உத்தரவு கிடைக்குது. இப்போ பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவகுமாரன் எப்படி இருக்கிறார்னா தேவனோடு இருக்கிறார். பரத்தில் இருக்கிற வரைக்கும் அவரை வந்து தேவகுமாரனாய், தேவனுடைய குமாரனாய் அவர் இருந்தார். இப்போ பூமிக்கு வந்த பிறகு மனுஷகுமாரன் மனுஷனை போல செயல்படுறாரு, மனுஷனை போல வாழ்றாரு, மனுஷனுக்கு தர எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் ஒரு தவறு செய்கிறான், ஒரு பாவம் செய்கிறான். இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அப்போ பூமியில் இருக்கும்போது, இந்த பூமியில் இருக்கும்போது மனுஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் தெய்வன்றது யாருக்குமே தெரியல. அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் ரட்சகர், அவர் தான் மீட்பர் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. அப்போ எப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவர் அற்புதங்களை செய்யும் போது தான் தெரிஞ்சுக்கினாங்க, அவர் அதிசயங்களை செய்யும் போது தான் தெரிஞ்சுக்கினாங்க. அவர் அந்த பூமியில் வாழும்போது அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அப்போதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஒவ்வொருவரையும் திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார், குஷ்டரோகியை சுகப்படுத்தினார், ஜுரத்தை நீக்கினார், பேயை ஓட்டினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அப்போதான் வந்து இப்போ யோவான் வந்து பூமிக்கு வந்தார். யோவான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்னுமே வந்தார். யோவானுக்கே இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்துன்னு யோவானுக்கே தெரியல. அவன் யோவானுடைய ஆளை அனுப்புகிறாரு. இவங்க போய் என்ன சொல்கிறாங்க, யோவானுடைய சீஷர்கள், வந்திருக்கிறவர் நீங்கள் தானா, இல்லை வேறொருவர் வர காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை நான் வந்திருக்கிறவர் நான் தானா, இன்னும் வேறொருவர் வர காத்திருக்கணுமான்னு என்னை கேட்காதீங்க, நீங்கள் என்னத்தை காண்றீங்கன்னு கேட்குறாரு. நீங்கள் செய்கிற அற்புதங்களை பார்க்குறோம், அப்போ போய் சொல்லு. அப்போ எவ்வளோ மறைமுகமாக அவர் பேசுகிறாரு. அப்போது யோவான் கிட்ட போய் சொன்ன உடனே யோவான் இவர் தான் மேசியா, இவர் தான் கிறிஸ்துன்னு அறிஞ்சிக்கிட்டார். இப்போது நாமும் கூட அந்த மறைமுகமான வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய இருதயத்தில்
நம்ம ஆண்டவராகி கிறிஸ்து தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, மேசியாவாக இருக்கிறாரு, விடுவிக்கிறவராக இருக்கிறாரு, இரட்சகராக இருக்கிறாருன்னு அவரை நம்ம பிடிச்சிக்கணும். அவர் மறைமுகமாக பேசுவார். நம்ம வாழ்க்கையில் கனவு மூலயமா பேசுவார், வேறொருத்தர் தீர்க்கதரிசி மூலயமா பேசுவார், ஜெபிக்கும் போது பேசுவார், எல்லா விதத்துலேயும் நமக்கு பேசுகிற தெய்வமாக இருக்கிறாரு. அப்போது பரலத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் என்னவா இருந்தார், பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவகுமாரனாய், தேவனுடைய மகனாய், தேவனுக்கு பிள்ளையாய், தேவனுடைய பாதுகாப்பில் இருந்தார். பூமிக்கு வந்த பிறகு அவர் பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பிதாவிடத்தில் நான் அதிகாரம் பெற்றேன். பிதாவிடத்தில் அவர் அதிகாரம் பெற்றதுனால்தான் அப்போ அவர் இந்த பூமியில் சிலுவை சுமக்கும் போது கூட தனியே போய் கெத்செமனே என்ற தோட்டத்தில் ஜெபிக்கிறார் பாருங்க. ஜெபிக்கும் போது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தில் என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுது? அதாவது நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் என்ன பண்ணணும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கிடச்சிடணும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடந்துடணும், ஆண்டவரே ஆண்டவரே நான் இங்கே போகிறேன், நான் இந்த காரியம் எனக்கு நடந்துடணும், ஆண்டவரே என் கடன் தீர்ந்துடணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கணும், என்னென்னமோ சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிற ஒன்றும் நம்முடைய சுயத்துக்கு ஜெபிக்கக்கூடாது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அவர் எப்படி பிதாவினுடைய சித்தத்தால் இந்த பூமிக்கு வந்தாரோ, பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றினாரோ, இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ பேர் அடித்தாங்கங்க. இந்த பூமியில் 33 வருடம் வந்தார். 33வது வருடத்தில் தான் அவருடைய வேலை வந்துச்சு. முதல்ல 30வது வயதில் கானா ஊருக்கு போனார். கல்யாணத்தில் முதல்ல ஒரு அற்புதம் செய்தார். எப்படி அற்புதம் செய்தார்? அப்போ அவங்க அம்மாவும் கூட போயிருக்கிறாங்க. அவங்க அம்மா கூட போயிருக்கும் போது கேட்குறாங்க, திராட்சை ரசம் குறைஞ்சிச்சு, அற்புதம் செய்ப்பா. அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா மரியாள் என்ன பண்ணலை, ஒரு மனித வித்தால கர்ப்பம் தரிச்சு எடுக்கலை, பரிசுத்த ஆவியினுடைய நிழலால் அவர் என்ன பண்ணார், அந்த கர்ப்பத்தில் உருவானார். கர்ப்பத்தின் இப்போ மனிதனுடைய கர்ப்பம் தொப்புள் கொடி கனெக்ஷனு, ரத்த கனெக்ஷனு எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினுடைய நிழலால் கர்ப்பத்தில் அவர் இருந்தார். பரிசுத்த ஆவியினுடைய நிழலால கர்ப்பத்தில் இருந்தார். எந்த மனிதனுடைய வித்தோ, எந்த மனிதனுடைய ரத்த தொப்புள் கொடியோ, ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உறவால் அவர் பிறக்கலை. அம்மாவுடைய தொப்புள் கொடிக்கும் அந்த குழந்தையா பிறந்த இயேசு கிறிஸ்துனுடைய தொப்புள் கொடிக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாதுங்க. அவர் ஒரு பரிசுத்த நிழலோட வயிற்றுல அழுக்க பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் அவர் உருவானார். அப்படியே அவர் ஒரு மனிதனாக பூமிக்கு வெளியே வந்தார். ஆனால் ரத்த சம்மந்தப்பட்டதோ தொப்புள் கொடி உறவோ அதெல்லாம் எந்த கனெக்ஷனும் இல்லாமல் தான் அவர் அந்த பூமியில் பிறந்தார். இந்த மனிதனுடைய வித்தோ இல்லாமல் அவர் பிறந்தார். அப்போது நாம் அதில் அந்த வார்த்தை தேவகுமாரன் இந்த பூமிக்கு அவர் பிறக்கும்போது எப்படி பிறந்தார்? அற்புதங்களை செய்கிறவராய், அவர் ஒரு தேவகுமாரனாய், ஒரு தெய்வமாய் இந்த பூமியில் சுற்றி வந்தார். ஏன் அவர் கானாவூரில் அற்புதம் செய்யும் போதே அவர் யாருன்னு வெளிப்படுத்த முடியாது அவரால். அதே மாதிரி அவர் ஆலயத்தில் போதிச்சார் இல்லை, அப்போ கூட அவரை பிடிக்க முடியாதா? நீங்கள் போதிக்கும் போது கூட அவங்கள பிடிக்க முடியாதா? இந்த 33 வருடம் அந்த பூமியில் தானே வாழ்ந்தார். அப்போ இவர் கிறிஸ்து, இவரை இப்பயே கொலை பண்ணிடணும், இப்பயே அவரை பிடிக்கணும் அப்படின்லாம் நினச்சி பிடிக்கலாம் இல்லை. அவருடைய நேரம் வரல, அவருடைய காலம் வரல. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த குறிப்பிட்ட காலத்துக்கும் இது வரைக்கும் உங்கள் மத்தியில் கடந்து கூட மறைஞ்சிருக்கிறாரு. ஏன் அன்னைக்கு கூட அவர் மறைஞ்சிருக்கக்கூடாதா? அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சாங்களா, அன்னைக்கு கூட அவரால் மறைஞ்சிருக்க முடியுமே. பிதாவானார் அவரை மறைச்சிருக்க முடியுமே, இவராலையும் மறைஞ்சிருக்க முடியுமே. ஏன் முடியல? அவருடைய வேலை வந்துச்சு. இந்த பூமியில் இருக்கிற நமக்காக அவர் சிலுவை சுமக்கணும், இந்த அடிகளை வாங்கணும், அசிங்கத்தை அனுபவிக்கணும், இந்த கஷ்டத்தை எல்லாம் பாடுபடணும், ரத்தத்தை சிந்தணும். இந்த ரத்தம் மூலியமாக தான் இந்த ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்ற திட்டமும் நோக்கமும் சித்தமும் பிதாவுக்கு இருந்ததுனால தான் அவர் ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அதே போல தான் கிறிஸ்துவை அறிந்த நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலம் இருக்குதுங்க. இப்போவே நம்ம நினைக்கிற அப்போவே நம்முடைய காரியம் நடந்தில்லையே, நம்முடைய சுயநிலை காரியங்கள் நடந்தில்லையே, நம்ம நினச்ச காரியம் நடக்கலையே, நம்ம நினச்ச ஒரு அற்புதம் நடக்கலையே. வீடு கட்டலான்னு நினச்சனே, வீடு கட்டி பிடிக்க முடியலையே. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு நினச்சனே, முடியலையே. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும்னு நினச்சனே, முடியலையே. வயசாகிக்கினே போகுது. என் மகளுக்கு ஒரு வேலை கிடைக்குன்னு நினச்சினே, முடியலையே.
என் குழந்தைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு நினச்சினே முடியலையே, அப்படிலாம் புலம்பி தள்ளுறோம். புலம்பக்கூடாது. நமக்குன்னு ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சுக்கிறார். அந்த நேரத்தில் தான் நமக்கு எல்லா காரியமும் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 30 வயசுலேயே அவர் யாருன்னு காட்டி இது பண்ணியிருக்கலாம். இல்லை, அவர் அந்த சின்ன வயசுலேயே காட்டிடலாம். நம்ம இந்த பூமியில் எப்படி வாழணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும்னு அப்படி வாழ்ந்து காட்டினார். உலகம் முழுவதும் சுற்றி திரிந்தார், வாழ்ந்தார். அவரை அப்போவே காட்டி கொடுக்கணும். இப்போ யூதாஸ் காரியோத்து மூலியமாக தான் அவர் இந்த பூமியில் காட்டி கொடுக்கப்படணும். அந்த நேரத்தில் தான் அவர் அடிக்கப்படணும். அந்த சிலுவையில் அவர் தொங்கணும். அவர் ரத்தம் சிந்தணும். அந்த ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் கடைசி சொட்டு வரைக்கும் சிந்தப்பட்ட ரத்தம் தான் நம்மளுக்கு விடுதலை தரணும். அப்போ தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இப்போ ஆதி பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் பண்ண தப்புக்காக அவங்கள பரலோகத்தில் சந்தோஷமாக வச்சிருந்தார். அவங்க மீறுதல் அடைஞ்சதுனால தான் என்ன பண்ணிட்டாரு, எல்லா மனுஷனுக்கும் ஒரு மீறுதலான பாவம் வந்தது. நாமெல்லாம் பாவத்தில் கர்ப்பம் தரித்தவர்கள், பாவத்தில் உண்டான வித்துக்கள் நம்மெல்லாம். அவர் பாவத்தில் உண்டான வித்து அல்ல, அவர் பரிசுத்தமாய் வந்தவர். அப்போ நாம் அவரை மேல அவருடைய சாயல்ல வாழணும், அவரை போல வாழணும் அப்படின்றது அவருடைய விருப்பம். அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவருடைய சித்தம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட ஒரு பொறுமை வேணும். நம்மக்கிட்ட இப்போ இந்த பூமியில் மனுஷர்களுக்கு ஒரு பொறுமை இல்லை. அவங்க நினைக்கிறப்பவே எல்லா காரியமும் நடந்துடணும், அவங்க நினைக்கிறப்பவே எல்லா சூழ்நிலையும் மாறிடணும், அவங்க நினைக்கிறப்பவே எல்லாம் நடந்துடணும்னு அப்படியே கொந்தளிக்கிறாங்க. கிடையாது. நம்முடைய பாரத்தை அவர் மேலே இறக்கி வச்சிடணுங்க. நம்முடைய பாரத்தை அவர் மேலே இறக்கி வச்சிடணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், இயேசு தான் தெய்வம்னு புரிஞ்சிட்டோம். இயேசு தான் உலகத்தில் தெய்வம். அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் மூலியமாக தான் பாவ மன்னிப்பு உண்டு. அவர் மூலியமாக தான் நம்ம பரலோகம் போக முடியும். அவர் மூலியமாக தான் நம்ம வாழ முடியும். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன பண்ணுவோம், சந்தேகப்படுவோம், ஆனால் அவிசுவாசப்படுவோம், ஆனால் நடக்குமோ நடக்காதோன்னு பண்ணுவோம். அதான் நான் ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஒரு அம்மா தலையில் சுமந்துக்கிட்டு ரோட்டில் நடந்து போனாங்களாம். நடந்து போகும்போது அங்கே ஒரு லாரி வந்துதான். அந்த லாரி, அந்த அம்மா வயசான தள்ளாடி போனவங்கள இந்த லாரி டிரைவர் பார்த்துட்டாராம். பார்த்து என்ன சொன்னாராம், அம்மா நான் லாரியை நிறுத்துறேன், உங்களை பார்க்கும் போதே பாவமாக இருக்குது, ரொம்ப வயதில் முதியவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் சுமக்க வேண்டிய பாரம் இல்லை, அது உங்கள் வயசுக்கேற்ற பாரம் உங்கள் தலையில் இல்லை, நீங்கள் அந்த பாரத்தை என் வண்டியில் ஏறிக்குங்க, நான் எடுத்துன்னு போயிடுறேன், உங்களை எடுத்துன்னு போய் அந்த நீங்கள் போகிற வழிக்கு தான் நான் போகிறேன், உங்கள் அங்கே இறக்கி விட்டுறேன், நீங்கள் எங்கே போகணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன், அங்கே எடுத்து போய் உங்களை இறக்கி விட்டுறேன், நீ என் லாரியில் ஏறிக்குங்கன்னு சொன்னாராம். அந்த அம்மா லாரியில் ஏறிக்கிச்சான். லாரியில் ஏறின அம்மா என்ன பண்ணணும், அந்த சுமையை கீழே இறக்கி வச்சிடணுமா இல்லையா, லாரியில் இறக்கி வைக்கணுமா இல்லையா, லாரியில் ஏறி உக்காந்து கூட அந்த சுமையை தலைமாலையே வச்சுக்கணும் உக்காந்துன்னு போதும் அந்த அம்மா. எதுக்குங்க? அப்போது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு அவருக்கு தெரியும், நம்ம வாழ வேண்டிய நிலைமை இந்த பூமியில் என்னான்னு அவருக்கு தெரியும், நம்ம எங்கே போய் சேரணுன்ட்டு அவருக்கு தெரியும், நம்ம எங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். நம்ம எங்கே போய் நம்ம சேரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பரத்திலிருந்தே இந்த பூமிக்கு வந்தார். அப்போது நம்ம எங்கே போய் சேரணும்னு அவருக்கு தெரியும், நம்ம எங்கே போய் வாழணும்னு அவருக்கு தெரியும், நம்ம எப்படி வாழணும்னு தெரியும். அப்போ இந்த பூமியில் வாழும்போது வாழ்க்கையில் துன்பங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, பாடுகள் வருது, கண்ணீர் வருது, வேதனை வருது, எல்லாமே வருங்க பூமியில். நீ என்னதான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவருக்கு வராத பாடா? அவர் பூமியில் அவர் தெய்வமாச்சே, அவருக்கே அவ்வளோ பாடு வந்துச்சு, அவரு தான் தெய்வமாச்சே. அந்த தெய்வத்துக்கே அவ்வளோ பாடு வரும்போது நம்ம பட்டை மரம் ஏமாத்துறங்க, அவர் பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா பட்டு போன மரம் நமக்கு ஏமாத்துறோம், நமக்கு பாடுகள் வரும். அப்போ நம்முடைய பாரத்தை என்ன பண்ணணும்னா அவர் மேலே இறக்கி வச்சிடணும். அவர் மேலே இறக்கி வச்சிட்டோம்னா அவர் நம்மளை கொண்டு போகிற இடம் எங்கேயோ எட்டுமையே நம்ம எங்கே போகணுன்றதை அங்கே சேர்த்துக்குவார். நம்ம நித்தியத்துக்கு போகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நமக்காக தான் பூமிக்கு வந்தார், நமக்காக தான் ரத்தம் சிந்தினார். அப்போ நாம் என்ன செய்யணும்னா நேராக நம்ம பரத்துக்கு போகிறோன்னா இந்த பூமியில் வாழ வேண்டிய நம்முடைய காரியங்களை அவர் மேலே இறக்கி வச்சுட்டு நாம் ஃப்ரீயாக இருக்கிறத தான் பார்க்கணும். நம்ம எந்த பாரத்தையும் நம்ம சுமந்துக்கக்கூடாது. ஜெபிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசுவே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பாடு, கண்ணீர், கஷ்டம், வேதனையில் அகப்பட்டு திரிகிறாங்கப்பா. இந்த வேதனையெல்லாம் மாறி
அவங்க எப்படியாவது ஆண்டவரே அவங்களுடைய கண்ணீரை, கஷ்டத்தை, பாடு, வேதனை, வியாக்குலை அத்தனையும் உன் கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து உங்கள் மேலே இறக்கி வச்சுட்டு, நீங்கள் தானே அந்த பாடுகளுக்காக சிலுவை சுமந்தீங்க, இந்த துக்கங்களுக்காக நீங்கள் தானே சிலுவை சுமந்தீங்க, இந்த வேதனைகளுக்காக தானே சிலுவை சுமந்தீங்க. அப்போ எல்லா வேதனை, துக்கம், பாடு, கண்ணீர், கஷ்டம், தோல்வி, இழப்பு எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இறக்கி வச்சுட்டு நாம் பிரியா கர்த்தர் என்ன செய்தாலும் அவருக்கு சோத்திரம், என்ன நடந்தாலும் அவருக்கு சோத்திரம், என்ன நடந்தாலும் அவருக்கு சோத்திரம் சொல்லி மன ரம்மியமாய் கர்த்தர் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நடத்துவதை நடத்துகிற வழியிலே நான் நடப்போம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்வோம். அவர் சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஜனங்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ் புஷ்பராணி, பெதஸ்தா சுவிசேஷ ஜெப ஆலயம். செல்போன் 9786463921.